இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, எல்லாருக்குமே ஈஸியா வாங்கக்கூடிய மீன். அதாவது ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து சீப்பா, எல்லாராலயும் ஈஸியா வாங்கக்கூடிய ஒரு மீன தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்பி ஃபிஷ். இந்த கப்பி ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ஃபிஷ்ஷு. இது வந்து இதோட பேரே நீங்க வந்து ₹20க்கு வாங்கிடலாம். எங்க வீட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இதோட பேரே ₹20 குடுப்பாங்க. ஆ இது வந்து கொஞ்சம் வந்து ஹார்டியான ஃபிஷ் தான். அதனால இதுக்கு எந்த ஒரு மெயின்டனன்ஸுமே அவ்வளோக்கா தேவை கிடையாது. இந்த வீடியோல நான் சொல்ற மீன் எல்லாமே ஓரளவுக்கு ஹார்டியான ஃபிஷஸ் தான். ஆ நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான ஃபிஷஸ் இருக்கு. அந்த ஃபிஷ் சீப்பா கிடைக்கும். அந்த ஃபிஷ்லாம் வந்து நான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணல. அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்க. ஆ இந்த வீடியோவோட பார்ட் 2 போட்டு நான் அந்த ஃபிஷ்லாம் ஆட் பண்றேன். ஏன் நான் வந்து இந்த ஓரளவுக்கு நல்லா ஹார்டியான ஃபிஷஸ் சொல்றேன்னா, இப்ப நம்ம சீப்பான ஃபிஷஸ் வாங்கி நம்ம ஆ ஒரு நார்மலான டேங்க் செட்டப்ல வச்சு வளர்த்துறோம் அப்டின்னா, அது வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோட்ட இருக்கணும். ரொம்ப சீக்கிரமா அது இறந்து போகக்கூடாது. அதனால தான் இந்த மாரி கொஞ்சம் ஹார்டியான பார்க்கறக்குமே ரொம்ப அழகா இருக்கிற மீன வந்து நான் அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்ல செகண்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ். ஆ இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து அதாவது ரொம்ப சின்ன சைஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். அந்த சின்ன சைஸுமே ரொம்ப அமௌண்ட்டுமே குறைவா இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு எங்க வீடுகிட்ட ஒரு ஸ்டார்ட்டிங் பிரைஸ் ஆஃப் பீட்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டூ 30 இந்த ரேஞ்சிலேருந்தே பீட்டாவோட பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த பிரைஸுக்கு தகுந்த மாரி அது சைஸுமே அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன பீட்டா பீஸ் வந்து ஒரு 20 அந்த மாரி அந்த ரேஞ்சில விப்பாங்க. அதுவே நீங்க பெரிய பீட்டாஸ் போயிட்டீங்கன்னா வந்து ஒரு 150 அந்த ரேஞ்சுக்கெல்லாமே பீட்டாஸ் வந்து இங்க விப்பாங்க. அதாவது இந்த ஸ்டார்ட்டிங் ரேட் வந்து ஒரு 20லேருந்து இருக்கும். அதனால தான் இந்த பீட்டா பீஸ் வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீப்ரா ஃபிஷ். இந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து இன்னொரு சீப்பான ஒரு ஃபிஷ்ஷஸ்ஸு. ஆ இந்த ஃபிஷ் வந்து பார்க்கறதுக்குமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட அமௌண்ட்டுமே ரொம்ப குறைவா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷுமே நம்மளால ₹20க்கு ஒரு பேர் வந்து தாராளமா வாங்கிற முடியும். உங்க வீட்டுக்கிட்ட இந்த மாரி ஜீப்ரா ஃபிஷ் வந்து எத்தன ரேட்டுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட்ல வித்துட்டுருப்பாங்க. அதனால உங்க வீட்டுக்கிட்ட இந்த ஃபிஷ் வந்து எந்த ரேட்ல இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம லிஸ்ட்ல 4தா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியான் டெட்ரா. இந்த நியான் டெட்ராவோட மெயின் ஸ்பெஷாலிட்டி இது வந்து பார்க்கறதுக்கு ரேடியமாட்டம் மின்னும். அது ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி. இது வந்து எந்த மீனுக்குமே அந்த அளவுக்கு கிடையாது. அதாவது இந்த ரேஞ்சில விக்கிற எந்த மீனுக்குமே அந்த ஒரு ரேடியமாட்ட மின்ற வந்து ஒரு இது இருக்காது. அதனால உங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்குமே நல்லா இருக்கணும். அதாவது ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா வேணும். அதே அளவுக்கு அமௌண்ட்டும் மீடியமா அதாவது நம்ம வாங்குற அளவுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க தாராளமா இந்த நியான் டெட்ராவ சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல லாஸ்ட்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ். இந்த கோல்டு ஃபிஷ்ஷ பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு டேங்க் வச்சிருக்கீங்க அப்புட்ன்னா, இப்ப ஏதாவது ஒரு டேங்க் வாங்குறீங்க அப்புட்ன்னா, நீங்க சூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபிஷ் இந்த கோல்டு ஃபிஷ்ஷா தான் இருக்கும். இத இது ஏன் சூஸ் பண்றீங்க அப்புட்ன்னா, இந்த மேக்ஸிமம் ஒரு ஃபிஷ் அக்வேரியம் சொன்னாலே எல்லாருமே கோல்டு ஃபிஷ்ன்னு சொல்லியே பழகிட்டாங்க. அதனால தான் இந்த ஃபிஷ்ஷ வந்து எல்லாருமே மெயினா வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோல்டு ஃபிஷ் வந்து நம்ம வாங்குற அளவுக்கு சீப்பா அவைலபிளா இருக்கும். இந்த கோல்டு ஃபிஷ்ஷோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மாரி 30 ஆ 40லேருந்தே இந்த கோல்டு ஃபிஷ்ஷோட வந்து பிரைஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதனாலயே இந்த கோல்டு ஃபிஷ் சூஸ் பண்றாங்க. இந்த ஃபிஷ் வந்து ஏன் நம்ம லிஸ்ட்ல லாஸ்ட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் மெயின்டனன்ஸ் வேணும். மத்த ஃபிஷ் நான் அந்த லிஸ்ட்ல மேல சொன்ன எந்த மீனுக்குமே அந்த அளவுக்கு ஒரு மெயின்டனன்ஸ் தேவையில்ல. ஆனா, இந்த கோல்டு ஃபிஷ்க்கு வந்து மெயின்டனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அதாவது மோட்டர் வைக்கணும், அது மட்டும் இல்லாம ஃபுட்டு கரெக்ட்டா இருக்கணும், தண்ணி டெம்பரேச்சர் கரெக்ட்டா இருக்கணும். இந்த மாரி கரெக்ட்டா பார்த்து மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, கோல்டு ஃபிஷ் வந்து நல்லா ரொம்ப நாள் வரைக்கும் ஹெல்த்தியா மெயின்டெயின் பண்ணலாம்.